மக்களே எல்லாருக்கும் உடனே சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 16/7/2026 ஆகிறது. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் உருவானது தான் இந்த எல்லினோ அப்படிங்கிறது. அது உருவாகும் போதே தன்னுடைய குணத்தை காட்டாது, தன்னுடைய பலத்தை காட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்க்காலில் தண்ணி போகுதுன்னா அது எடுத்தெடுப்பில் தண்ணி வந்து அதிகமாக போகாது, கொஞ்சம் முதல்ல கம்மியாக போகும். பிறகு தான் அது நேரம் ஆக 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 அதிகரிக்கும். அதே போல் தான் புயல் உருவாகும் பொழுதும் அது ஏகப்பட்ட ஸ்டேஜுகளுக்கு கடந்து தான் அது புயலாகவே மாறும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்பொழுது எல்லினோ உருவாச்சு, நிறைய பேர் வந்து அப்படியே பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு அப்படியே ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க. அதாவது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்ய முடியாது, விவசாயிகளே தயவுசெய்து விவசாயத்தை கைவிட்டுருங்க, இந்த வருஷம் மழையே பெய்யாது, இப்போ வறட்சி தான் பெய்யும் அப்படின்னு விவசாயிகளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இழக்க வைக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது இந்த தென்மேற்கு பருவமழை. இது ஏமாற்றமா இல்லை இது இப்படி தான் இருக்க போகுதா அப்படின்னு நம்ம முழுக்க இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் உண்மையான ஒரு வார்த்தைகள். நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் விவசாயத்தை கைவிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நாள் மழை வெளுத்து வாங்கும்போது ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு 100 நாள் 110 நாள் நீடிக்கும். இந்த 110 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு மாதம் தென்மேற்கு பருவமழை தன்னுடைய பலத்தை காட்ட தான் போகுது. தென்னிந்தியாவில் கேரளா வெள்ளப்பெருக்கு ஏற்பட தான் போகுது. சரிங்களா? அது ஏதாவது ஒரு வாரம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கப்படும் பொழுது கேரளாவிலிருந்து தண்ணி வந்து திறக்கப்படும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் யோசிப்போம். இதனால் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்க, யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவு வேண்டாம். சரிங்களா? அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு கைவிட்டுறாதீங்க தயவு செய்து. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லினோ அப்படிங்கிறது என்ன, இந்த எல்லினோ ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பற்றி பார்க்கலாங்க. அதாவது இந்த எல்லினோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லினோ அப்படிங்கிறது பல விதமான வகைகள் இருக்கிறது. மழை தரக்கூடிய எல்லினோவும் இருக்கிறது, அதிகமான மழை தரக்கூடிய எல்லினோவும் இருக்கிறது, சமமான அதாவது ஒரு இயல்புக்கு குறைவான ஒரு மழை தரக்கூடிய எல்லினோவும் இருக்கிறது, இல்லை பெரும் வறட்சி தரக்கூடிய எல்லினோவும் இருக்கிறது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பாருங்கள். எல்லினோ உருவாச்சு, அப்போ மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, அப்போ வட இந்தியாவில் மழை பெய்யுது, ஏன் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது? இப்போ எல்லினோ அப்படிங்கிறது வறட்சி தான். அதாவது சொல்கிறாங்க எல்லினோ உருவானது சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்தியா முழுக்க வறட்சி தான், தென்னிந்தியா தமிழ்நாடு முழுக்க வறட்சி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்தியா முழுக்க வறட்சினா அப்போயும் வட இந்தியாவில் மழை பெய்யுது, அங்கேயும் நம்ம தமிழத்தை எப்படி ஏமாற்றுற, அப்போ அங்கேயும் ஏமாற்றுமே, ஏன் அங்கே மட்டும் மழை வச்சு செய்யுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே எல்லினோ அப்படிங்கிறது எல்லினோ உருவானா பசிபிக் பெருங்கடல் தான் உருவாகும். அப்படி எல்லினோ பசிபிக் பெருங்கடல் உருவாகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு வறட்சியை கொடுக்கும். அதாவது ஜப்பான்லாம் மழை பெய்யும். அதே போல் இந்த தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் நாடுகள் மற்றும் இந்த ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா அங்கே தான் அவங்க வந்து பசிபிக் பெருங்கடல் கொஞ்சம் ஒட்டி இருக்காங்க. நம்ம வந்து இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இருக்கோம். இதனால் எல்லினோடைய பாதிப்பு நமக்கு அவ்வளோவா இருக்காது. இருந்தால் போதும் அதோடைய மாற்றங்களை வேணால் நமக்கு தெரியும் கடலில். சரிங்களா? அவ்வளோதான். ஆனால் மழையோட வீரியம் மற்றும் மழையோட அந்த பெய்யக்கூடிய அந்த நேரங்கள், மழை துளிகள், ஒரு சிறிய நேரத்தில் பெரும் மழையெல்லாம் நம்ம தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுவது, ஒரு மணி நேரத்தில் ஒரு 30 சென்டிமீட்டர் மேலே மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, இது எல்லாமே இந்த எல்லினோவில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? மழை பெய்தால் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துகள் ஏற்படும். அதான். இதை தவிர இந்த வறட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வறட்சி தான் ஏற்படும், பெரும் வறட்சி தான் ஏற்படும். பெரும் வறட்சி ஏற்பட்டால் கடலில் 2 கடலையுமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல், அதே போல் குமரி கடல், அரபிக்கடல், வங்கக்கடல், இந்த எல்லா 3 கடலையுமே வெப்பநிலை -25 டிகிரி கீழே போனால் தான் அது பெரும் வறட்சி. அப்போ தான் ஒரு சொட்டு கூட மழையே பெய்யாது. அப்போ தான்
விவசாயிகளுக்கு ஏமாற்றம், விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாது, விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. நல்லா நிறைய பேர் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளை பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தில் உண்டாக்குறாங்க. விவசாயிகளே தயவுசெய்து கவலைப்படாதீங்க, பதற்றப்படாமல் இருங்க. சரிங்களா? தயவுசெய்து பதற்றப்படாமல் சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வீடியோ வந்துட்டு தான் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. உண்மை எது பொய் எதுன்னு இப்போ யாருக்கும் தெரியாமல் தான் இருக்குது. சரிங்களா? உண்மையான நிலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் அனைத்துமே உண்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எல்னினோ உருவாகும் பொழுது அதோடைய தென்மேற்கு பருவமழை இன்னும் மேலும் மேலும் ஆக்ரோஷமாக மாறி மழை பாதிப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மழை பெய்யும் தவிர அது குறையாது. இப்போ மட்டும் ஏன் குறைஞ்சிருக்குன்னா தென்னிந்தியா பக்கம் தமிழகம் பக்கம் கேட்கலாம். தென்மேற்கு பருவமழை ஏன் சார் கேரளாவில் பெய்யலை, ஏன் சார் தமிழகத்தில் கூட ஒரு மிதமான மழை கூட பெய்யலை அப்படின்னு கேட்கலாம். அது உண்மை. ஒரு காற்று ஒரு இடத்துல அதிகமான மழை கொடுப்பதற்கும் ஒரு இடத்துல மழை குறைவாக கொடுப்பதற்கும் ஒன்று தான் காரணம், அது காற்று. காற்றோடைய வழித்தடம் சரியாக இருந்திருந்தால் மழை சரியாக பெய்யும். அதாவது நீங்கள் ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது எல்லாமே சரியாக இருந்தால் நம்ம எல்லோரும் வீடியோ கால் பேசுவோம், எல்லாமே கரெக்டாக நடக்கும். இதே ஒரு செல்ஃபோன் வந்து கோளாறாக இருக்குது, ஒரு எப்படி சொல்லுவோம்னா ஒரு ஒயர் அறந்துருச்சுன்னா செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிடும். அதே போல் தான் காற்றோடைய வழித்தடம் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கொடி தீர்த்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாழ்வு பகுதி உருவாகுவது எல்லாமே நிலத்தில் தான் உருவாகிட்டு இருக்கு. அதாவது ஒரு சுழற்சி உருவாகுது, அது எல்லாமே போய் ஒரு 2 சுழற்சிகள் உருவாகுது. அப்புறம் மும்பையில் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்று உருவாகுது. எல்லாமே நல்ல ஒன்று சேர்ந்து நிலத்தில் போய் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது எந்த ஒரு பயனும் இல்லை. இப்படி வட இந்தியா நிலத்தில் உருவானால் காற்று வந்து அந்த பக்கம் தான் போகும், நம்ம கேரளா வழியாக போகாது. அப்போது ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னா அது நேரடியாக நம்ம தமிழக கிழக்கையோ அப்படி இல்லைன்னா அந்தமானுக்கு மேற்கையும் உருவாகணும். அந்தமானுக்கு மேற்கு இல்லைன்னா தென்மேற்கில் உருவாகி தான் கேரளா வழியாக தான் அப்போ தான் காற்று போகும். ஸோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். சரிங்களா? இது வரைக்கும் காற்றோட வறட்சியான காற்று நம்ம தமிழகத்தில் கேரளாவில் நுழைவதனால தான் அதிகமாக மழை இல்லை. ஆனால் சில நேரங்களுக்கு அந்த ஈரப்பதமான காற்று நுழையும் போது அப்பப்போ மழையும் பெய்யுது. நம்ம தமிழ்நாடு முழுக்க அப்பப்போ மேகங்களும் உற்பத்தி ஆகுது. நம்ம கடந்த முறை கூட பார்த்தோம், தூறல் மிதமான டெல்டாவில் கூட பதிவாச்சு. அதே ஒரு நாள் தான் பதிவாச்சு. அவ்வளோ தென்மேற்கு பருவமழை ஒரு வாரம் தீவிரமாகணும். அப்போ தான் அந்த ஒரு வாரம் முழுக்க மழை பெஞ்சால் தான் நமக்கு தண்ணி வரும். ஒரு 2 நாள் மழை பெய்வது, ஒரு நாள் மழை பத்தாது. ஸோ இந்த ஒரு நாள் தீவிரமான தென்மேற்கு பருவமழை எப்போது அமையும்னா வரக்கூடிய ஜூலை இறுதி முதல் ஆகஸ்ட் முதல் வாரம் இது எதிர்பார்க்கலாங்க. இன்னும் ஒரு 90 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தான். இந்த 90 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம நல்ல மழை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழக தென் மாவட்டம் டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் பெய்யக்கூடிய அந்த வெப்பசலன இடிமலையும் தன்னுடைய பலத்தை மேலும் அதிகமாக காட்டப்போகுது. இது வரைக்கும் அடிக்கப்பட்ட வெயில் எல்லாமே இப்போ தமிழகம் எல்லாமே சூடாக இருக்குது. 41 டிகிரி வெயில நல்லா அடிக்க தொடங்கியிருக்கு. இதனால் நீண்ட மாதங்களுக்கு பிறகு ஜூலையில் மழை பெய்ய போகுது. அதுவும் 17ஆம் தேதிக்கு மேல் நல்ல மழை காத்திருக்கு. இதனால் கிழக்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. சூறாவளி காற்று பயங்கரமாக அடிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 41 டிகிரிக்கு ஒரு கோடை மழை எப்படி போகுது அதே போல் தென்மேற்கு பருவமழை கோடை மழை இந்த முறை கொஞ்சம் வெப்பசலன இடிமலை கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படும். சரிங்களா? மழையெல்லாம் இனிமே தான் காத்திருக்கிறது. அவசரப்படாதீங்க யாரும். விவசாயத்தை காப்போம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஐப்பசி புரட்டாசியில் மழை பிச்சு எடுக்கும். இதனால் யாரும் கவலைப்படாதீங்க. எல்லினோவாக இருந்தாலும் மழை தான். சரிங்களா? இப்போதையும் உங்களுக்கு புரியாது, அது கண்டிப்பாக ஒன்று சொல்லிக்கிறேன். புரியும் போது தெரியும் போது புரியும். இதுதான் என்னுடைய டைலாக். சரிங்களா? கண்டிப்பாக மக்களே, புரியும் போது மழை வந்தால் புரியும், உங்களுக்கு தெரியும் போது புரியும் போது தெரியும். இதை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மழை இருக்கிறது, இதான் உண்மை. நன்றி, வணக்கம்.